வெயிட் ஃபேஷியல் பண்ண போறீங்களா? கிளைண்ட்ஸ் ஆகிய நீங்க என்னென்ன பார்க்கணும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஃபேஷியல் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபேஷியல் பண்ணுற ஷாப் வந்து எத்தனை வருஷமாக இருக்குது, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க நல்ல ஒர்க்கர்ஸாக, அங்கே இருக்கிறவங்க ஹைஜீனிக்காக இருக்காங்களா, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற டவல், அவங்க யூஸ் பண்ணுற க்ளவுஸ், இது எல்லாமே நமக்குன்னு புதுசாக யூஸ் பண்ணுறாங்களா. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்மளோட ஸ்கின் டைப் தெரியுதா, ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஷியல் பண்ணுவாங்களா. இன்னும் முக்கியமான விஷயம் சொல்ல போனால், ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கேட்லாக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேட்லாக்ல இத்தனை வெரைட்டி சொல்லுவாங்க. ஆனால் இத்தனை வெரைட்டியில் இருக்கிற ஃபேஷியல் தான் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு வந்து நீங்கள் சொல்கிற ஃபேஷியல் தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு காசு வாங்குவாங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் சொல்கிற ஃபேஷியல் தான் பண்ணுறாங்களா, அவங்க ஹைஜீனிக்காக இருக்காங்களா, இந்த டவல் புதுசாக யூஸ் பண்ணுறாங்களா, அவங்க முதல்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்ககிட்ட ஃபேஷியல் பண்ணிக்கிட்டா குட் ரிசல்ட் வரும். இந்த ஃபேஷியல்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, பிம்பிள்ஸ் வருது, அலர்ஜி வருது, எனக்கு செட் ஆகல, பிளாக் ஆகிட்டா நிறைய இஷ்யூஸ் சொல்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணாதான் இந்த இஷ்யூஸ் வருது. முக்கியமாக உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஷியல் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.